ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி காயில் ரொம்பவே சுவையான ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு பப்பாளி காய் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 ஓரங்களையும் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இது போல் கட் பண்ணி எடுத்த பிறகு இதோட தோல் எல்லாத்தையுமே நம்ம சீவிடலாம். தோல் சீவின பிறகு ஒரு தடவை வாஷ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிடலாம். இதில் இருக்க இந்த விதையெல்லாம் நம்ம எடுத்துடணும். விதை இருந்த பகுதியில் ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் சொரண்டோன்னா அந்த நார் போல் இருக்கிறதெல்லாம் நமக்கு வந்துடும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம இந்த பெரிய ஹோல்ஸ் உள்ள பக்கம் வந்து இதை நல்லா துருவி எடுத்துக்க போகிறோம். இதே போலவே நான் எல்லாத்தையுமே துருவிட்டு காமிக்கிறேன். இது போல் நல்லா துருவின பிறகு நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையுமே அளந்துக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பப்பாளிக்காய் வந்து எதுலையாவது 1 கப் இருக்க மாதிரி அளந்துக்கோங்க. நான் வந்து ஸ்டவ்வில் பாத்திரத்தில் வந்து தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம துருவி வச்சுருக்க பப்பாளி காயை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வந்து வேக விடணும். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லாவே வெந்திருக்கு. நம்ம மசிச்சோன்னா நல்லா மசிய வரும் பாருங்கள். இது போல் நல்லா வேக வச்சு நம்ம வந்து இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா வடிஞ்சதும் ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் ஒரு 5 முந்திரி போல் உடச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். பொன்னிறம் ஆனதும் இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இந்த நெய் கூடவே நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்க பப்பாளி காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் பப்பாளி காய் அளந்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு பால் வந்து நல்லா சுண்டி வரணும். பால் லைட்டாக கொதித்து வர சமயத்தில் நான் வந்து 2 பிஞ்ச் அளவு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து கேசரிக்கு யூஸ் பண்ணுற ஆரஞ்சு கலர் கூட இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ரொம்ப மசிக்காமல் சும்மா லைட்டாக இது போல் மசிச்சு விடுங்க. இது கூடவே 1/4 கப் போல் சீனி சேர்த்துக்கலாம். இது வந்து ஸ்வீட் வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் அதிகமாக சீனி சேர்த்துக்கோங்க. 1 கப் வந்து துருண பப்பாளி காய்க்கு 1/2 கப் பால், 1/4 கப் சீனி, இது எல்லாமே கரெக்டாக இருக்கும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது சீனி நல்லா வந்து மெல்ட் ஆகும். இதுவும் நல்லா திக்காகி வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது போல் நல்லா திக்கானதும் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி இது கூட சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் தூவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான பப்பாளிக்காய் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். மறக்காமல் KMV ஹோம் குயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.